ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் ஒரு வாசிங்க. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்குள் சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர்களோடு இடைபடுங்க. ஆண்டவரே வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நான் கடந்த வாரமே உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருந்தேன். ஒரு 3 தலைப்புகளின் கீழே நாம் தியானிக்க போகிறோம் என்று சொல்லி, கடந்த வாரம் ஆபிரகாமுடைய சந்ததி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இயேசுவின் பிறப்பு நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏனென்று சொன்னால், ஆபிரகாமுக்கு கிடைத்த அந்த வாக்குத்தத்தங்கள் மூலியமாக நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்க போகிறது என்று சொல்லி நாம் என்ன பண்ணோம், கடந்த வாரம் பார்த்தோம். இப்போ 2வது காரியம், ஏன் ஆபிரகாமிலிருந்து நேராக டேவிட்டுக்கு நான் வரேன், அதாவது தாவீதுக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னால், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் குறிப்பிடப்படுகிற ஒரு 3 பேர். ஒரு எடுத்து அந்த வசனத்தை வாசிங்களே. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரன், இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அப்ப மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பேசுகிற 3 பேர்கள். ஒன்று ஆபிரகாம், இன்னொன்று தாவீது, 3வது இயேசு கிறிஸ்து. அப்ப கடந்த வாரம் ஆபிரகாம் வச்சு நாம தியானிச்சோம். இந்த வாரம் அந்த தாவீதை குறித்து சில காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். அடுத்த வாரம் இயேசுவை குறித்து நாம் என்ன பண்ண போறோம், தியானிக்க போகிறோம். இப்ப பாருங்க, ஏசாயா 55ஆம் அதிகாரம். உதாரணத்திற்கு தாவீது வாழ்ந்த காலகட்டம் வேறு, ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்ன காலகட்டம் வேறு. தாவீது வாழ்க்கை நமக்கு நிறைய தெரியும். கோலியாத்து தொடங்கி அவருடைய ராஜ்ய பாரங்கள், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர், இந்த மாதிரி பல காரியங்கள் உண்டு. ஆனா ஏன் வேத வசனம் தாவீதினுடைய பேரை சொல்லுது? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஈசாக் இருக்காரு, யாக்கோப் இருக்காரு, இந்த மாதிரி பல பேர் உண்டு. அவங்களையெல்லாம் விட்டுட்டு ஏன் ஆண்டவர் தாவீதினுடைய பேரை புதிய ஏற்பாடு புத்தகத்தில் மென்ஷன் பண்றாரு அப்படிங்கிறத சில காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். என் சகோதர சகோதரியே, தாவீதை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். தாவீதோடு கூட பிறந்த சகோதரர்கள் 4-5 பேர் என்று நினைக்கிறேன். அப்படி அவர்கள் அதிகமான பேர் இருக்கும் பொழுது தாவீதை தேர்ந்தெடுத்து தன்னோடு தாவீதோடு உடன்படிக்கை செய்து தாவீதினுடைய வம்சத்தின் வழியாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு வர யார் விரும்பினார்? தேவன் விரும்பினார். அப்படி கொண்டு வர விரும்பினதுனால தாவீதை தேவன் எப்படி மாற்றினார் என்று சொன்னால், ஒரு ராஜாவாக அரியணை ஏற வைத்தார். அது தேவனுடைய செயல். கோலியாத்தை வீழ்த்துகிற வயசும் கிடையாது தாவீதுக்கு, கோலியாத்தோடு எதிர் நின்று சண்டை போடுகிற தைரியமும் கிடையாது. ஆனா ஆண்டவர் தாவீதை என்ன பண்ணார்? பயன்படுத்தினார். யூதா கோத்திரத்திலே தாவீதை தேர்ந்தெடுத்து ஒரு ராஜாவாக என்ன பண்ணார்? மாற்றினார். இதை நம்ம இன்னும் எங்க தியானிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கும் பொழுது அவருடைய தலைக்கின் மேல 3 மொழிகள்ல என்ன பண்ணாங்க, அதாவது ராஜா, இவர் யூதருடைய ராஜா என்று சொல்லி என்ன பண்ணாங்க? எழுதினாங்க. ஆனா அவங்க அதை எப்படி எழுதுனாங்கன்னா, கேவலப்படுத்துற நோக்கத்தில் எழுதுனாங்க. ஆனா அதுதான் உண்மை. ஏன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சம் தாவீதின் வம்சமாக என்ன பண்ணுச்சு? இருந்துச்சு. இது அவர்கள் சரியாக தெரிந்து கொள்ளாமல் என்ன பண்ணாங்க? அவங்க இருந்தாங்க. இப்ப பாருங்க, இந்த 55ஆம் அதிகாரம், ஏசாயா 55ஆம் அதிகாரம், 53ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய வருகையும் அவருடைய மரணத்தை குறித்து என்ன பண்ணுகிறது? பேசுகிறது. 54ஆம் அதிகாரம் பார்க்கும் பொழுது அதுவும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பல காரியங்களை பேசுகிறது. இப்ப 55ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது தாவீது அப்படிங்கிற ஒரு வார்த்தை குறிப்பிட்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எப்படி தாவீதின் வழியாக நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை என்ன பண்றார்? அந்த இடத்துல குறிப்பிடுகிறார். இந்த வசனத்துல பாருங்க, 3ஆம் வசனத்துல தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நான் என்ன பண்ணேன்? நித்திய உடன்படிக்கையாக என்ன பண்ணேன்? ஏற்படுத்துவேன். ஆங்கிலத்தில் பார்க்கும்பொழுது இந்த இடத்துல தமிழ்ல கிருபைன்னு போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் பார்க்கும்போது மெர்சி, அதாவது இரக்கம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கு? போட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல குறிப்பிடப்படுகிற இந்த தாவீது அவருடைய சந்ததி அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், இன்றைய நாள் பொழுதுல எப்படி நாம் ஆபிரகாம் சந்ததின்னு சொல்றோம், ஆனா ஆபிரகாமுடைய சந்ததியாக மாம்சத்துல நாம வரல, ஆவிக்குரிய வாழ்க்கையில வரோம். அதே போலதான் தாவீது அப்படின்னு சொன்னா, தாவீதினுடைய சந்ததி அப்படின்னு சொன்னா மாம்சத்துல கிடையாது, ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து என்ன பண்ணுகிறது? அங்கு பேசுகிறது. அப்ப தாவீது அவருக்குண்டான கிருபை அப்படின்னு சொன்னா, உண்மையான தாவீது யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. எப்படி இதை புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை வருவதற்காக
அவருக்கு முன்னாக ஒருத்தர் பேர் சொல்லுவாங்க தெரியுமா, இவர் முன்னாடி நிற்கிறார் அவர் பின்னாடி நிற்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல தாவீது முன்னாக நிறுத்தி யார் பின்னாக வந்தா, இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த மாதிரி பல பேர் ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆபிரகாம், தாவீது, யோவான் ஸ்நானகன், இப்படிப்பட்ட ஆட்கள் முன்னாக வைத்து இயேசு கிறிஸ்து பின்னாக வெளிப்படுவதை நாம் காண முடிகிறது. அப்ப அந்த இரக்கம், நிச்சயமான கிருபை, நிச்சயமான இரக்கம் என்று சொன்னால் அது என்ன அப்படின்னு சொன்னா 3 விஷயம் சொல்லலாம். ஒன்று, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழுந்தது. மூன்றாவது, இயேசு கிறிஸ்து நமக்காக நித்திய வாழ்க்கையை சுதந்திரித்து கொடுத்தது. இந்த 3 கிருபைகளை தேவன் தாவீதின் மூலமாக நம்மிடத்தில் என்ன பண்ணுகிறார், கொண்டு வந்தார். தாவீதின் சந்ததி மூலியமாக என்ன பண்ணார், நம்மிடத்தில் கொண்டு வந்தார். இந்த நிச்சயமான கிருபையை யார் நமக்கு கொடுத்தார் என்று சொன்னால் பிதா கொடுத்தார். யார் மூலியமாக கொடுத்தார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அவருடைய மரணத்தின் மூலம் நம்மை விளைக்கரையமாக பெற்றுக்கொண்டார். அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொண்டு வந்தார். பரலோகத்தின் மூலமாக நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கையை தேவன் என்ன பண்ணார், சுதந்திரித்து கொடுத்தார். அப்ப யாரெல்லாம் தாவீதின் சந்ததியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த நிச்சயமான கிருபைகள் ஆசீர்வாதமாக என்ன உண்டு. அந்த விடுதலையின் குடும்பத்திற்குள்ளாக யார் வருகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் இது என்ன உண்டு. அடுத்தது 4ஆம் வசனம் பாருங்க. இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். 3 காரியத்தை சொல்றாங்க, சாட்சி, தலைவர், அதிபதி. இப்ப இந்த 3 பேரையும், இந்த 3 கேரக்டர் குணங்கள் குறிப்பிடப்படுது. இந்த 3 கேரக்டரும் தாவீதுக்கு பொருந்தினது அல்ல. மாம்சமான தாவீது கிடையாது. தாவீது ஒரு ராஜாவாக மாத்திரம் தான் இருந்தார். அப்ப இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை இந்த 3ஐயும் பொருத்தி பாருங்க, நல்லா புரியும். அவர் ஒரு சாட்சியாக இருந்தார். எங்க அப்படின்னா யோவான் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல பிலாத்து அவரை குறித்து சாட்சி சொல்றார். இடத்துல ஒரு குற்றமும் நான் காணல அப்படின்னு சொல்லி. அதே போல தலைவர் அப்படின்னு சொன்னா எல்லாவற்றிற்கும் தலை, மேலானவர். ஒரு சபைக்கு இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அதிபதி அப்படின்னு சொன்னா ராஜா. அவர் எங்கே ராஜாவாக இருக்கிறார், பரலோகத்திலே அவர் ராஜாவாக இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல தாவீதுன்னு குறிப்பிடுற ஏசாயா சொல்லுகிற தீர்க்க தரிசனம் மாம்சத்துல வந்த தாவீது கிடையாது. பரலோகத்தில் இருந்து நமக்காக பரலோகத்தை விட்டு வந்த இயேசு கிறிஸ்து. அப்ப தாவீதினுடைய குணாதிசயங்களை ஒப்பிட்டு இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்துல வெளிப்படுத்துவதை நாம் என்ன பண்ணுகிறது, நாம் காண முடிகிறது. உதாரணத்திற்கு நம்ம 2 பேரை பார்த்தோம். ஒருத்தர் யாருன்னு சொன்னால் ஆபிரகாம், இன்னொருவர் யாருன்னு சொன்னால் தாவீது. இப்ப 2 பேருடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களே. ஆபிரகாமுக்கு ஒரு மகன் பிறக்கிறார், அவர் பேர் ஈசாக்கு. ஈசாக்க கொண்டு போய் என்ன சொல்றாரு ஆண்டவர், மோரியா மலையின் மேலே பலி கொடுக்க சொல்றார். அப்ப நம்ம ஏற்கனவே நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி தியானிச்சிருக்கிறோம். கட்டைகள் எடுத்துட்டு என்ன பண்றாரு, போறார் மலை மேல இப்படி ஏறி போறார். ஏறி போய் பலி கொடுக்கிற நேரத்துல கடவுள் அவரை தடுத்து அங்க இருக்கக்கூடிய ஆடை எடுத்து பலி கொடுக்கிறாங்க. இது எதை குறிக்கக்கூடிய காரியம், இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரியம், அவருடைய சிலுவை மரணத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரியம். 2வது தாவீதினுடைய வாழ்க்கை. தாவீதினுடைய வாழ்க்கை உற்று நோக்கும் பொழுது சாலமோன் என்ன பண்றாரு, தன்னுடைய தந்தை ராஜாவாக இருக்கிறார், அதே அரியணை உடையவராக சாலமோன் அந்த இடத்துல என்ன பண்ணுகிறார், வருகிறார். சாலமோனை போல ஞானம் உள்ளவர் இந்த உலகத்தில் வேற யாரும் கிடையாது. அப்ப சாலமோன் யாரை பிரதிபலிக்கிறார் என்று சொன்னால் இயேசுவை பிரதிபலிக்கிறார். அவரும் ஒரு ராஜா, அவருடைய தந்தையும் ஒரு ராஜா. அப்ப இயேசு கிறிஸ்துவும் ராஜா, அவருடைய தந்தையாகிய பிதாவும் ராஜா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் வாசிக்கிறோம், அவர் வளரும் பொழுது ஞானத்தில் என்ன பண்ணார், அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்தார் என்று சொல்லி. அப்ப சாலமோன் யாருக்கு இந்த இடத்துல ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுவதை நாம் என்ன பண்ணுகிறது, நாம் காண முடிகிறது. என் சகோதர சகோதரியே, அப்ப மேசியா தாவீதின் சந்ததியாக வரார் அப்படின்னு சொன்னா 2 காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று என்னவென்று சொன்னால் அவருடைய ராஜ்ய பாரத்தை விரிவாக்குகிற ஒரு காரியம். தாவீதினுடைய வேலை அதுதான், ராஜ்யம், கிங்டம். ஆபிரகாம் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், ஒரு கூட்டத்தின் தலைவராக மாறுகிறார். அப்படி கூட்டத்தின் தலைவனாக மாறின ஆபிரகாமுடைய சந்ததி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருகிறது.
அப்படி வளர்ந்து வருகிற அந்த சந்ததியிலே யோசேப்பு வருகிறார். யோசேப்பு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இன்னொருவர் ராஜாவாக இருக்கிறார், அவருக்கு கீழே இவர் என்ன பண்றார்? ராஜாவாக இருக்கிறார். அவ்வளவுதான், ஒரு அதிகாரியா இருக்கார். ஆனா ஆண்டவர் என்ன விரும்பினார்? தன்னுடைய மகனை ஒரு ராஜ சந்ததியிலே கொண்டு வர வேண்டும், ராஜரீக கூட்டத்தில் கொண்டு வர வேண்டும். ஏன்னா அவர் தான் ராஜா. அப்படிதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனை கண்டுபிடித்து அவனை கொண்டு போய் எங்க பண்ண வச்சார்? அரியணையில உட்கார வச்சார், ராஜாவா மாத்தினார் தாவீதை. இப்ப ராஜ்ய பாரம் அவன் கையில வந்துச்சு. இப்ப அவனுடைய சந்ததி முழுவதும் ஒரு ராஜ வம்சமா என்ன பண்ணுச்சு? வர ஆரம்பிச்சு. அந்த வம்சத்துல வந்த மனுஷன் தான் யோசேப்பு. அந்த யோசேப்பு மரியாளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆவிக்குரிய முறையிலே கர்ப்பம் தரித்து இயேசு கிறிஸ்துவை அதில் என்ன பண்ணுகிறார்கள்? கொண்டு வருகிறார்கள். அப்ப எப்படி ஆபிரகாமை நாம் சந்ததியாக ஒப்பிடுகிறோமோ, ஆபிரகாமை ஆசீர்வாதமாக ஒப்பிடுகிறோமோ, அதே போல இயேசு கிறிஸ்துவையும் தாவீதை நீங்கள் ஒப்பிடும் பொழுது எப்படி ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால், ராஜ்யமாக ஒப்பிட வேண்டும். ராஜ்யம் என்று சொன்னால் ஒரு ராஜா அவர் ஆட்சி செய்கிற ஒரு தேசம், அதுக்கு பேர் தான் ராஜ்யம். அப்ப இரண்டாவது, இயேசு கிறிஸ்து எப்படி இந்த இடத்துல தாவீதை வச்சு போர்ட்ரேட் பண்ணப்படுறார், உருவகப்படுத்தப்படுறாருன்னு சொன்னா ஒரு ராஜாவாக. அந்த ராஜா எப்படி உருவாக்கப்படுத்தப்படுகிறார்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது இந்த ராஜாவினுடைய கையில என்ன இருக்கிறது என்று சொன்னால் அரசாங்கம் கையில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய கையிலே அரசாங்கம் என்னப்படுகிறது? இருக்கிறது. இதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், ராஜ்ய பாரம் அவருடைய தோளின் மேல என்ன பண்ணும்? இருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய எதிரிகள் என்ன பண்ண முடியாது? ஒரு தேசத்துல ஒரு ராஜா இருக்கிறார்னு சொன்னா அந்த ராஜாவுக்கு எதிராக யார் எழும்பினாலும் அந்த ராஜா என்ன பண்ணிடுவார்? அவங்களுக்கு இருக்க விட மாட்டார். ஒன்னு ஜெயில தூக்கி போட்டுருவாரு, இன்னொன்னு என்ன பண்ணிடுவாரு? அவங்கள விசாரிச்சு அவங்களை என்ன பண்ணுவாரு? கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? சிறைச்சேதம் பண்ணிடுவாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு கீழே வந்தார். இந்த உலகத்துல வந்து அவருடைய பிறக்க அந்த இடத்தை நாம பார்க்கிறோம். மரியாள் ஒரு சாதாரண பெண், யோசேப்பு ஒரு சாதாரண பெண். அவர் பிறந்தது என்ன பண்றார்? ஒரு மாட்டு தொழுவத்தின் அருகே பிறந்திருக்கிறார். சத்திரத்துல இடம் இல்லை, அவர் மாட்டு தொழுவத்துல முன்னணியில கிடத்தி வச்சிருக்கிறாங்க. கழுதையின் மேல அந்த குழந்தையை தூக்கிட்டு போறாங்க. இப்படியெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஆனா நீங்க ஒரு காரியத்தை தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், அவர் மாட்டு தொழுவத்தில் கிடக்கப்பட்டிருந்தாலும் கழுதையின் மேல் இருந்தாலும் அவருடைய பூர்வீகம் எதிலிருந்து வருகிறது? உலக பூர்வமாகவும் ராஜவம்சமாக இருக்கிறது. ஆவிக்குரிய பூர்வமாக பார்க்கும் பொழுது பரலோகத்திலும் அவர் ராஜாவாக இருக்கிறார். சந்ததி எங்கேயும் விட்டு போகவில்லை, வாக்குத்தத்தங்கள் எங்கும் கைவிடப்படவில்லை. சூழ்நிலை மாறலாம், ஆனால் வந்த பாதை ஒருபோதும் என்ன பண்ணாது? மாறாது. ஹல்லேலூயா. அப்ப அரசாங்கம் என்ன பண்ணுது? அவர் கையில் என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. அதற்காக தான் ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுக்கிறார்? ஈசாயை தேர்ந்தெடுக்கிறார். ஈசாயினுடைய மகனாகிய தாவீதை தேர்ந்தெடுத்து ஒரு மிகப்பெரிய அரியணை என்ன பண்ணுகிறார்? அவரிடத்திலே கொடுக்கிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து சிலுவையிலே அடிக்கப்பட்டதனால, மாட்டு தொழுவத்திலே கிடக்கப்பட்டதனால அவர் சாதாரண மனிதர் அல்ல, அவர் ஒரு ராஜா. இதை நம்ம எங்க வாசிக்க முடியுது? மத்தேயு 28 அதிகாரம் 18 வசனத்தை ஒரு வாசிங்க. மத்தேயு 28:18. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரம் எப்படி இருக்கு அப்படின்னா, வானத்திலும் பூமியிலும். வானத்திலே அவர் பிதாவின் குமாரனாக இருக்கிறார். பிதாவின் குமாரன் சொன்னால் ராஜாவாக இருக்கிறார். பூமியிலே பார்க்கும் பொழுது ஒரு ராஜ வம்சத்தில் அவர் வந்திருக்கிறார். ஒரு ராஜாவுக்கு உண்டான அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவிடத்தில் என்னப்படுகிறது? இருக்கிறது. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது முதன்மையானவராக தான் இருப்பார். எந்த இடத்திலும் ரெண்டாவது பொசிஷன் அவர் எடுக்கிறதே கிடையாது. ஜெயிக்கிற ஒரு ராஜாவாக தான் இருப்பார். அவர் பிறந்தது தாவீதின் வம்சம். அவருடைய உண்மையான இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பரலோகம், அங்கேயும் ராஜா. அதே போல மரணத்தை முதலாவது ஜெயித்தவர் அவர், பாவத்தை முதலாவது ஜெயித்தவர் அவர். அப்ப எல்லாவற்றிலும் ஒரு ராஜாவாக, ஒரு மேன்மையானவராக, ஒரு ஜெயிக்கிற ஒரு தேவனாக அந்த இடத்துல என்னப்படுகிறார்? வெளிப்படுத்தப்படுகிறார்.
அது மாத்திரமல்ல, இந்த காலகட்டத்தில் அவரை விசுவாசிக்கிற கூட்டமாகிய நீங்களும் நானும் ஆகிய இந்த சபையினுடைய தலை யார் என்று சொன்னால், இதனுடைய ராஜா யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. இதைதான் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பண்ணுகிறார், குறிப்பிடுகிறார். சகோதர சகோதரியே, தேவனுடைய சபை என்று சொல்லக்கூடிய இந்த சபை எதனால் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், கிருபையின் சத்தியத்தினாலே உருவாக்கப்பட்டது, கிருபையின் சாட்சியால் உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த சபையினுடைய நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தலையாகிய நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை இந்த உலகத்தில் கொண்டு வருவதாக என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். அதற்காக தான் தேவன் இப்படிப்பட்ட ஒரு சபையை என்ன பண்ணியிருக்கிறார், இந்த உலகத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த சபையின் ராஜா அவர். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை வைத்து, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை வைத்து ஒருபோதும் அவரை தரைகுறமாக எண்ணிவிடக் கூடாது. ராஜ்யபாரம் அவர் கையில் இருக்கிறது, செங்கோல் அவருடைய கையில் இருக்கிறது, உலகத்தை சகல அதிகாரம் அவர் கையில் இருக்கிறது. அவர் பிறந்த இடத்தை பார்த்து அவர் தாழ்மையானவர், அவர் அடித்ததை பார்த்து அவர் ஒன்றும் முடியாதவர் என்று சொல்லி உலகபூர்வமான மனிதர்கள் பேசுவதை போல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாமும் இப்படி பேசக்கூடாது. வேத சத்தியம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அரசாங்கம், அதாவது ராஜ்யபாரம் அவர் கரத்தில் இருக்கிறது, சகல அதிகாரம் அவர் கரத்தில் என்ன பண்ணுகிறது, இருக்கிறது. அவரை மீறி இந்த உலகத்தில் என்ன பண்ணாது, ஒன்றும் நடக்க முடியாது. எல்லாமே அவருடைய கரத்தில் என்ன பண்ணுகிறது, இருக்கிறது. எல்லோரும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளுகிற அளவுக்கு மகா கனமும் மேன்மையும் புரிந்தவர். இதான் அழகா ஏசாயா இன்னொரு இடத்துல சொல்றாரு. அந்த வசனத்தை கூட வாசிங்க. ஏசாயா 14 அதிகாரம் 32 வசனத்தை வாசிங்க. சியோனை என்ன பண்ணார் ஆண்டவர், அஸ்திபாரப்படுத்தினார். சியோன் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், எல்லோருடைய கண்களுக்கு முன்னாடி சாட்சியாக உயரமாக நிற்கக்கூடிய ஒரு காரியம். சியோன் அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் அர்த்தம். அப்ப அப்படிப்பட்ட சியோன் என்று சொன்னால் இந்த இடத்துல யாரை குறிப்பிடப்படுகிறது, இயேசுவை குறிப்பிடப்படுகிறது. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, சியோனாக நிற்கிறார், உயர்ந்தவராக என்ன பண்ணுகிறார், நிற்கிறார், ஒரு சாட்சி உள்ளவராக நிற்கிறார். ஒரு ராஜா தன்னுடைய ராஜ்யத்தை வேண்டாம் என்று சொல்லி தூரம் வைத்துட்டு நமக்காக இந்த உலகத்தில் வந்து மாட்டு துளவத்தில் பிறந்திருக்கிறார், சிலுவையிலே அடிக்கப்பட்டு இருக்கிறார், அவ்வளவுதான். அதுக்காக இயேசுவின் கையிலே அதிகாரம் இல்லை என்கிற எண்ணம் நமக்குள்ள வந்துடக்கூடாது. தாவீதுக்கு எப்படி எந்த அளவுக்கு அதிகாரம், இஸ்ரவேல் தேசம் மாத்திரமல்ல, பெலிஸ்தியர்களை ஜெயித்தார், அமிலேக்கியரை ஜெயித்தார், அம்மோன் புத்திரரை ஜெயித்தார். அதே போல ஜெயம் கொள்ளுகிற ஒரு சந்ததி தான் இயேசு கிறிஸ்து, உலக பூர்வமாகவும் சரி ஆவிக்குரிய பூர்வமாகவும் சரி. அதனாலதான் ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ராஜாவாகிய இயேசு இந்த பூமியில் அனுப்பினார். பாவத்தை ஜெயிக்க வல்லமை உள்ளவர் அவர் மாத்திரம்தான், மரணத்தை ஜெயிக்க வல்லமை உள்ளவர் அவர் மாத்திரம்தான். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் ஒரு புறத்திலே அரசாங்கம், அதாவது கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும், அதே நேரத்தில் சிலுவையும் இன்னொரு தோளின் மேல் இருக்கும். இந்த இரக்கத்தை தான் தாவீதின் மூலமாக தேவன் நம்மோடு என்ன பண்ணார், உண்டாக்கினார். சொன்னார், நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதின் வம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து, அவருடைய ஒரு பக்க தோள் மேலே அரசாங்கம் கர்த்தத்துவம் இருக்கிறது, அவருடைய இன்னொரு பக்க தோள் மேலே சிலுவை இருக்கிறது. அப்ப அந்த ராஜ்ய பாரம், அந்த அதிகாரத்தோடும் நம்மோடு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அதே போல சிலுவையை வைத்து நம்மோடு என்ன பண்ணுகிறார், உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அந்த ராஜ்யத்தினுடைய உடன்படிக்கை சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எல்லாவற்றிற்கும் மேல அதிகாரம், பாவத்தின் மேல் அதிகாரம், பிசாசானவன் மேல் அதிகாரம், வியாதியின் மேல் அதிகாரம். அதனாலதான் இயேசு சொன்னார், என்னை காட்டிலும் மேன்மையான அற்புதங்களை செய்வீங்க, ஏன்னா உங்களுக்கு மேன்மையான அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கேன். இரண்டாவது உடன்படிக்கை, இன்னொரு தோல்ல இருக்கக்கூடிய சிலுவை. அந்த சிலுவையின் மூலியமாக, தான் சிந்திய இரத்தத்தின் மூலியமாக உங்களையும் என்னையும் விலைக்கிரயமாக பெற்றிருக்கிறார். பிசாசானவனுடைய பிள்ளைகளாக இருந்த உங்களையும் என்னையும் அவருடைய சொந்த பிள்ளையாக அந்த இரத்தத்தை செலுத்தி உங்களையும் என்னையும் மீட்டு வைத்திருக்கிறார். இதுதான் தாவீதின் மூலியமாக நமக்கு ஏற்படுத்தின நிச்சயமான கிருபை, நிச்சயமான ஒரு இரக்கம். இந்த பூமியில பாவத்தின் மேல் நமக்கு அதிகாரம் இல்லை, இந்த பூமியில பிசாசானவன் மேல் நமக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் என்றைக்கு தாவீதின் சந்ததியாக வந்து இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அப்ப எல்லாவற்றிற்கும் மேல ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். பாவத்திலே விழுந்து போகிறவர்களாக இருந்தோம், பிசாசானுடைய வலையிலே விழுந்து போகிறவர்களாக இருந்தோம்.
என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, தாவீதின் வம்சத்தில் வந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அதன் மேலே நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறவராக என்ன பண்ணுகிறார் இருக்கிறார். இரண்டாவது காரியம், இந்த இயேசு முதலாவது அரசாங்கத்திற்கு ஒரு ராஜாவாக இருக்கிறார் என்று தியானித்தோம். இரண்டாவது, சபைக்கு அவர் ஒரு ராஜா. எப்படி தாவீது இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக இருக்கிறாரோ, அதே போல இந்த காலகட்டத்திலே சபைக்கு யார் ராஜா, யார் தலை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு அப்புறம் ஒரு கூட்டம் உருவாகிறது, இஸ்ரவேல் என்கிற ஒரு கூட்டம். இந்த இஸ்ரவேல் கூட்டத்துக்கு தலையாக யார் இருக்கிறார் என்று சொன்னால் யாக்கோபு இருக்கிறார். இப்படிதான் இந்த சந்ததி கண்டினியூ ஆகிட்டே வருது. அப்ப கடைசியில பார்க்கும்போது ஒரு காலகட்டம் வரும்பொழுது எல்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்று சொல்லி. அப்ப தற்காலிகமா சவுலை ஏற்படுத்துறாரு. சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியில். அந்த இடத்துல அடுத்தது யாரை கொண்டு வரார்? தாவீதை கொண்டு வரார். இப்ப தாவீதுடைய வேலை என்ன அப்படின்னா, அந்த இஸ்ரவேல் தேசத்தை வழிநடத்த வேண்டும். அதே போலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி தாவீதை வைத்து இஸ்ரவேல் தேசத்தை வழிநடத்தினாரோ, அதே போல அது ஒரு நிழலாக இன்றைக்கு எப்படி இருக்கிறது, சபைக்கு இயேசு தலையாக இருந்து சபையை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கடவுள் தான் எல்லாத்துக்கும் மேலானவர். எல்லா தீமைகளுக்கும் அவர்தான் ராஜா, எல்லா நன்மைகளுக்கும் அவர்தான் ராஜா. புரிஞ்சு கொள்ளுங்க. தீமைகளுக்கு அவர்தான் ராஜானா தீமைகளை உருவாக்குறது இல்ல. அவருக்கு மேலான ஒரு காரியம் கிடையாது. எல்லாமே அவருக்கு கீழாக தான் என்ன பண்ணுகிறது இருக்கிறது. அதே போல இந்த ராஜா கடந்த காலத்துக்கும் அவர்தான் ராஜா, இனி வரப்போகிற காலத்துக்கும் அவர்தான் ராஜா. ஆனா இந்த ராஜாவினுடைய ஆளுகை தான் வித்தியாசப்படும். தீமைக்கு அவருடைய ஆளுகை வித்தியாசப்படும், பரிசுத்தத்துக்கு அவருடைய ஆளுகை என்ன பண்ணும்? வித்தியாசப்படும். இந்த ராஜாவினுடைய அதிகாரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ரெண்டு, ஒன்று நீதி, இன்னொன்று நியாய தீர்ப்பு. இதுதான் ராஜாவினுடைய வேலை. அப்ப சபையை ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்க்கிறார் என்று சொன்னால், நீதியிலும் நியாய தீர்ப்பிலும் என்ன பண்ணுகிறார்? சபையை நியாயம் தீர்க்கிறார். ஏன் என்று சொன்னால், இந்த சபை எப்படி உருவாக்கப்பட்டது, இந்த சபை எப்படி கட்டப்பட்டது என்று சொன்னால், நியாய தீர்ப்பின் மூலியமாகவும் நீதியின் மூலியமாகவும். நியாய தீர்ப்பு என்று சொன்னால், நாம் எல்லோரும் பாவிகளாக இருந்தோம், இந்த சபைக்குள்ளே உள்ளே வர முடியாம வெளியே நின்றுட்டு இருந்தோம். இப்படிப்பட்ட நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு என்ன சொன்னா, நாம் பண்ணின பாவங்கள், அதற்குண்டான தண்டனைகள் எல்லாவற்றையும் இயேசு சுமந்து மரித்தார். இது நியாய தீர்ப்பு. நீதி என்று சொன்னால், ஒரு பாவம் செய்யாமல் பிதா என்ன ஸ்டாண்டர்ட் வச்சிருந்தாரோ, பாவத்தினுடைய தண்டனை மரணம் சொன்னார் பாத்தீங்களா, அதை சரியா செஞ்சு முடிச்சார். நம் பக்கம் பார்க்கும்போது நியாய தீர்ப்பு நிறைவேற்றப்பட்டது, பிதாவின் பக்கம் பார்க்கும்போது நீதி நிலைநாட்டப்பட்டது. இது ரெண்டும் நடந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள இருக்கிறோம். நமக்கு தலையா, நமக்கு ராஜாவா யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார். நம்மை அனைவரையும் தேர்ந்தெடுத்து இந்த சபைக்குள்ளே ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார்? இணைத்து வைத்திருக்கிறார். எப்படி தாவீது ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரோ, எப்படி ஆபிரகாம் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரோ, அதே போலதான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் என்ன பண்ணுகிறார்? தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த நீதி நியாயத்தை நிலைநாட்ட அவர் தாவீதின் சந்ததியிலே வந்து ராஜாவாக இருக்கலாம், இல்ல பரலோகத்தில் அவர் ராஜாவாக இருக்கலாம். ஆனால் எங்கே நீதி நியாயத்தை நிலைநாட்ட வேண்டுமோ அங்கே என்ன உண்டு? பாடுகள் உண்டு. அந்த பாடுகளை தான் அவர் இந்த பூமியிலே வந்து சகித்தார். என் சகோதர சகோதரி, நீதியை நிலைநாட்ட வேண்டும், நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் பாடுகளை சந்திக்க வேண்டும். ராஜாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பாடுகளை சந்தித்தார். ஏன் என்று சொன்னால், கிருபையாய் நம்மை மீட்பதற்காக. நீதியும் நியாய தீர்ப்பும் இல்லாமல் இந்த சபை உருவாகவில்லை. அப்படி உருவாக்கப்பட்ட சபைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான் ஆவியானவரும் கிருபையும். என் சகோதர சகோதரிய, சபை என்பது ரெண்டு அர்த்தத்தில் புரிந்து கொள்ளலாம். ஒன்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் கூடுகிற இடம், இரண்டாவது நாமே சபை. நமக்குள்ளே தேவன் என்ன பண்ணுகிறார்? வாசம் செய்கிறார். நம்முடைய இருதயத்தை ஜெயித்து அதற்கு ஒரு ராஜாவாக இருக்கிறார். எப்படி கோலியாத்தை ஜெயித்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தாரோ, அதே போல நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை ஜெயித்து, நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பிசாசானவனை ஜெயித்து, நம்முடைய இருதயத்திலே யார் ராஜாவாக அரியணையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இவர்கள் தான் உண்மையான தெய்வத்தை அடையாளம் காண முடியும். யாருடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்து அரியணையில் அமர்ந்திருக்கிறாரோ அவர்கள் தான் முதலாவது அவருடைய பராக்கிரமத்தை புரிந்து கொள்ள முடியும்.
அவருடைய லா, அவருடைய திட்டங்கள், அவருடைய கட்டளைகளை புரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்து ராஜாவாக இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே தேவனுடைய கட்டளைகளுக்கு நீங்க கீழ்ப்படிய முடியாது. அவருடைய பராக்கிரமத்தை அறிந்து கொள்ள முடியாது. சில பேர் கேள்வி வரும், இத்தனை நாட்கள் நான் சபையாக இருக்கிறேன், எனக்குள்ள ஆண்டவர் வாசம் செய்கிறார், ஆனால் இன்னும் என்னால தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல, பாவம் எனக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னா உங்களுடைய அரியணை இன்னும் இயேசுவின் அரியணையாக மாறல. தேவனுடைய வார்த்தைக்கு என்னால் கீழ்ப்படிய முடியவில்லை என்று சொன்னால் உங்களுடைய அரியணை இன்னும் தேவனுடைய அரியணையாக என்ன பண்ணல, மாறவில்லை. ரீஜெனரேஷன், மறுபிறப்பு இன்னும் உங்களுக்குள்ள என்ன பண்ணல, நடக்கல. மறுபிறப்பு எப்பொழுது நடக்கும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மனம் திரும்பும் பொழுதுதான் மறுபிறப்பு நடக்கும். மறுபிறப்பு நடக்கும் பொழுது நடக்கக்கூடிய பெரிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத நம்முடைய குணம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு குணமாக மாறும். ஹல்லேலூயா. அதுதான் மறுபிறப்பு. ஆதாம் ஏவாள் சந்ததி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் ஒரு கீழ்ப்படியாத சந்ததியா வந்துட்டு இருந்துச்சு. தேவனுக்கு கீழ்ப்படியாமையே ஒரு மிகப்பெரிய பாவம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதே மிகப்பெரிய ஒரு பாவம். மறுபிறப்பு எப்பொழுது நடக்கிறதோ அப்பொழுது முதலாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கூடிய மாற்றம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் வரும். அதுதான் மறுபிறப்பு. முதலாவது பிறந்த பிறப்பு கீழ்ப்படியாமை, இரண்டாவது பிறக்கிற அந்த மறுபிறப்பு தான் என்னன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு பிறப்பு. இப்ப இப்படிப்பட்ட சபையை தேவன் உருவாக்கி இந்த சபையை தான் இந்த உலகத்துல பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இது அவருடைய ஆபீஸ், இது அவருடைய கம்பெனி, ராஜாவினுடைய ஒரு அமைச்சரவைன்னு வச்சுக்கோங்க. இதுல உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க தேவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த சபையாகட்டும் ஆவிக்குரிய சபையாக நம்முடைய இருதயமாகட்டும் ரெண்டும் எதனாலே போதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சத்தியத்தினாலே போதிக்கப்பட வேண்டும், தேவனுடைய வார்த்தையினாலே போதிக்கப்பட வேண்டும், கீழ்ப்படுகிற ஒரு ஆவி வர வேண்டும். அப்படி வரும் பொழுதுதான் இது தாவீதின் சந்ததியாக வரும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்ட ஒரு கிங்டமாக, ஒரு ராஜ்யத்துக்கு உட்பட்டவங்களா நம்ம வருவோம். பரலோக ராஜ்யம், உலக ராஜ்யம், ரெண்டு ராஜ்யம் இருக்கு. பரலோக ராஜ்யம் என்பது தாவீதின் வம்சத்தில் வந்து இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. உலக ராஜ்யம் என்பது லூசிபருடைய சந்ததியிலே வந்த பிசாசானவனுடைய பேச்சை கேட்டுட்டு அவனுக்கு கீழ்ப்படுகிறது. இதுதான் இந்த ரெண்டு ராஜ்யம். பாளையம் என்பது பொதுவானதுதான். இப்ப நம்மளுடைய ஒவ்வொருடைய இருதயம் பொதுவானது. இப்ப இந்த இருதயம் யாருடைய அத்தாரிட்டியில் இருக்குது, யாருடைய வல்லமையில் இருக்குது, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆதி காலத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம், எங்க போனாலும் மோசேயினுடைய காலத்துல இருந்து தேவ கூடாரம் ரொம்ப முக்கியம். அந்த தேவ கூடாரத்தில் வைக்கப்பட்ட அந்த பெட்டி தான் அந்த ஜனங்களை வழி நடத்தும். அந்த பெட்டி தான் உங்களை கூட்டிட்டு போகும். எங்க போனாலும் முதல்ல ஒரு டென்ட் அடிப்பாங்க, 4 கம்பி அடிச்சு அதுல ஒரு கயிறு கட்டி தேவாலயம், முதலாவது தேவ ஆலயம், முதலாவது அந்த தேவ ஆலயத்தை எழுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க மற்ற வேலைகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. இது எதை குறிக்கக்கூடிய காரியம் என்று சொன்னால் தேவனுடைய அந்த அதிகாரம், அந்த ராஜ்யம், அந்த அரண்மனை. தேவன் எங்கே வாசம் செய்வார் என்று சொன்னால் அந்த அரண்மனையில், அந்த ஆலயத்திலே வாசம் செய்வார். அது எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் அரண்மனை அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு நீங்க அரண்மனைக்கெல்லாம் நான் போக வேண்டாம், ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸ் போங்க, இல்லை அதை தாண்டி முதலமைச்சர் ஆஃபீஸ் போய் பாருங்க, எப்படி இருக்கும், அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். இன்னொன்று முதலமைச்சர் ஆஃபீஸ் போகும்போது முன்னாடி ஃபுல்லாக குப்பை, நேற்று சாப்பிட்ட சாப்பாடு இலை இதெல்லாம் கிடக்குமா, எப்படி இருக்கும், அவ்வளோ சுத்தமாக இருக்கும். அங்கே ஒரு அழுக்கு நீங்கள் எடுக்க முடியாது. முதலமைச்சர் அந்த ஆஃபீஸ் அவ்வளோ சுத்தமாக இருக்கும். அதே போல தான் தேவனுடைய ஆலயம். நீங்கள் தாவீதின் வம்சத்தில் வந்த தேவனை ஆராதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த ராஜா உங்க இருதயத்தில் இருக்கிறாருன்னா உங்களுடைய இருதயம் ஒரு ஆலயம் என்று சொன்னால் அது அவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் கொடுத்த உடன்படிக்கை. அங்க அழுக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவர் தான் 3 வார்த்தை 3 காரியம் சொல்றார். சாட்சி, தலைவர், அதிபதி. அவருடைய சாட்சியாக நம்ம உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னா பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தம் இல்லாததுனால தான் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய ஆட்சி இல்லை. ராஜாவுடைய பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் நம்ம இதில் என்ன பண்ணுறது, இருந்து கொண்டு இருக்கிறது.
தேவாலயம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது திரும்ப கட்டப்பட வேண்டும், புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஜெருபாபேல் போன்ற ராஜ்ய பாரியங்களை தேவன் ஏற்படுத்தி தான் உண்டாக்கினார். சாலமோன் போன்ற ஆட்களை எழுப்பி தேவன் என்ன பண்ணார்? ஆலயத்தை எழுப்பினார். நம்முடைய இருதயம் அப்படிதான். சகோதர சகோதரிய, சபை என்பது தேவனுடைய ராஜ்ய பாரம். உங்களுடைய இருதயம் என்பது தேவனுடைய ராஜ்யம். அதுல வேற யாருக்கு என்ன இருக்கக்கூடாது? அதிகாரம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய இருதயம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை தான் உங்களை வாழ்க்கையை வழி நடத்தும். சும்மா போன வந்த காரியங்களை வழி நடத்தக்கூடாது. அல்லேலூயா. டிவி வழி நடத்தக்கூடாது, போன் வழி நடத்தக்கூடாது, உலகபூர்வமான மனுஷன் வழி நடத்தக்கூடாது, பணம் வழி நடத்தக்கூடாது, பாவம் வழி நடத்தக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை எது வழிநடத்தி கொண்டிருக்கிறது? தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொன்னா உங்களுடைய இருதயத்தை தேவனுடைய ராஜ்யம், அதுல தேவன் ராஜாவா உட்கார்ந்து இருக்கிறார். பாவம் வழிநடத்தி கொண்டு இருக்குதுன்னா உங்களுடைய இருதயத்தினுடைய ராஜ்யத்தினுடைய தலைவர் யார் என்று சொன்னால் பாவம். இப்ப இனிமே அது என்ன சொல்லுதோ அதுதான் என்ன பண்ணும்? இந்த இருதயம் கேட்கும். இந்த இருதயம் என்ன சொல்லுதோ அதான் அந்த மாம்சம் கேட்கும். மாம்சம் என்ன சொல்லுதோ அதுக்கு ஆவி ஆத்மா கட்டுப்பட்டு போயிடும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு 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 பெண்ணுடைய தவறான சிந்தனை இருந்துட்டாவே அது விபச்சாரத்துக்கு சமம், அது அவ்வளவுதான் முடிஞ்சு. ஏன்னா அவ்வளவு பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் நம்முடைய இருதயத்துல. இது தாவீதோடு பண்ண உடன்படிக்கை, இது உங்களோடும் என்னோடும் பண்ண உடன்படிக்கை இல்லை, தாவீதினுடைய காலத்திலிருந்து பண்ண உடன்படிக்கை. அந்த நிச்சயமான கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன கிருபை? நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணக்கூடிய ஒரு கிருபை. தேவனுடைய ராஜ்யம் நம்மளை என்ன பண்ண வேண்டும்? வழிநடத்த வேண்டும். அப்ப அந்த அளவுக்கு நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். என் சகோதர சகோதரி, இப்ப நம்ம ரெண்டு காரியத்தை பார்த்தோம். ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று தேவனுடைய சபை. நல்லா கவனிங்க. இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு யார் கொண்டு போகப்படுகிறார் என்று சொன்னால், யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சபையிலே பரிசுத்தமாக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். நல்லா கவனிங்க. தேவனுடைய ராஜ்யம் என்பது பரலோகம். இந்த சபையினுடைய ராஜ்யம், இதனுடைய ராஜா என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. இப்ப இயேசு என்ன பண்றாரு? இந்த பாவமான உலகத்திலிருந்து உங்களை பரிசுத்தப்படுத்தி சபைக்குள்ள கொண்டு வரார். சபைக்குள்ள கொண்டு வந்து உங்களை பரிசுத்தப்படுத்துறார். ஆவியானவர் உங்களை வழி நடத்துறார். அவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி சபைக்குள்ள வருகிற தகுதியை நமக்கு கொடுக்கிறார். இப்ப இந்த சபை யாராலே வழிநடத்தப்படுகிறது? தேவனாலே வழிநடத்தப்படுகிறது, இயேசுவினாலே வழிநடத்தப்படுகிறது, இயேசுவின் வார்த்தையால வழிநடத்தப்படுகிறது. இப்ப இந்த சபை இயேசு கிறிஸ்துவினால் வழிநடத்தப்பட்டு இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் என்ன பண்ண போறாங்க? இந்த சபை என்கிற இந்த இடத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யம் என்கிற பரலோகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுவாங்க. ஹல்லேலூயா. அப்ப சபை இல்லாமல், தேவனுடைய வார்த்தை இல்லாமல், இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்தம் இல்லாமல், ஆவியானவருடைய வழிநடத்துதல் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோகத்துக்குள்ள ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. ஹல்லேலூயா. அப்ப எது ரொம்ப முக்கியம்? ரெண்டு சபை முக்கியம். இங்க ஒரு சர்ச்சு, வேற ஊர்ல ஒரு சர்ச்சா பாஸ்டர்னு கேட்க கூடாது. ஹல்லேலூயா. அப்ப நான் ரெண்டு சபைக்கு போகணுமா? காலையில ஒரு ஆராதனை, சாயந்தரம் ஒரு ஆராதனை? அப்படி இல்லை. ஒன்று தேவனுடைய ரத்தத்தினாலே விலைக்கிரயமாகப்பட்டு நாமெல்லாம் ஒரே சரீரமா இணைஞ்சிருக்கிறோம் பாத்தீங்களா? இந்த சபையும் முக்கியம். ரெண்டாவது நம்முடைய இருதயமும் முக்கியம். ஹல்லேலூயா. இதுல ரெண்டுலயும் யார் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ, யார் பரிசுத்தமா இருக்கிறாங்களோ, இந்த ரெண்டும் யாருடைய ராஜ்யத்துக்கு கீழே வருதோ அவர்கள் மாத்திரம்தான் எங்க போவாங்க? பரலோக ராஜ்யம். ஏன்னா இன்னைக்கு சபைக்கு பல விஷயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ராஜாவாக இருக்கிறது. ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார், எப்ப பார்த்தாலும் பாவத்தை குறிச்சே பேசுறீங்களே அப்படின்னு ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். இன்னொரு சபையில பாருங்க, அந்த சபையில பாருங்க ஆசீர்வாதத்தை குறித்து பேசுறாரு. அந்த சபையில பாருங்க போய் உட்காந்தோம்னா அப்படி சிரிச்சு சிரிச்சு வயிறு வலியே வந்துடும். அவ்வளோ ஜோக் அடிச்சு என்ன பண்றாரு? பேசுறாரு. ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் போர்டு போட்டு வச்சுட்டுங்க, 30 நாளில் பணக்காரராவது எப்படி அப்படின்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. டிவிலலாம் பார்க்குறோம். 1வது சேனல்லே பார்த்தான் போட்டிங்கன்னா இதை வச்சிங்கன்னா உங்களுக்கு இது வந்துருங்க, அதை வச்சிங்கன்னா உங்களுக்கு இது வந்துருங்க. இந்த எலிக்கு பொறி வச்சு பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, தக்காளி வச்சு எலியை சாவடிப்பாங்களே, அந்த மாதிரி இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு சபை தேவையில்லை. ரெண்டாவது ஒரு காரியம், உலகபூர்வமான மற்ற காரியங்கள் ஜோக் அடிக்கிறாங்க சபையில். சில பேர் அப்படி சொல்றது உண்டு. இந்த சர்ச்சு போனால் பாஸ்டர் நல்லா காமெடியாக பேசுவார். என்ன பேசுவார்? இவர் போனால் எப்பயும் திட்டிக்கிட்டே இருக்கிறாரு, அவர் போனால் எப்படி பேசுவார்? காமெடியாக பேசுவார். அதுக்கு உட்காந்து படம் பார்த்துட்டு வருவோம்.
ஹல்லேலூயா. அதுக்கு எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, எத்தனையோ அந்த கோமாளிகள் இருக்காங்க, சர்க்கஸில் இருக்கிற கோமாளிகள். அவங்கள பார்த்துட்டு என்ன பண்ணலாம், சிரிச்சுட்டு வரலாம். என்ன பிரச்சனைனா, படம் பார்க்குற நேரமும் சரி, சர்க்கஸ் பார்க்குற நேரம் மாத்திரம் தான் சிரிப்பு இருக்கும். வெளியே வந்துட்டு திரும்ப அந்த கவலை என்ன பண்ணும், அந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் சபை என்பது தேவனுடைய வார்த்தையினாலே கட்டப்படும் பொழுது அது எப்பயும் ஒரே மாதிரி இருக்கும். மழை அடித்தாலும் சரி, வெயில் வந்தாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, அதை எதிர்த்து நிற்கிற திராணி உள்ள பிள்ளைகளாக எது மாத்தோம், சபை மாத்தோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்படிதான் பசியில் இருக்கிறார். வயிற்றுல, உடம்புல, மாம்சத்துல பசி, சூழ்நிலை சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமை. இப்ப பிசாசானவன் வந்து ஒரு மிகப்பெரிய அப்ரோச் கொடுக்கும் பொழுது அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி எப்படி வந்துச்சுன்னா, அவருக்குள்ள இருந்த வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த ராஜ்யம் தான் நமக்குள்ள இருக்கணும். எனக்கு பசி இருக்குதப்பா, எனக்கு தேவையா இருக்குன்னு உடனே ஆமல்லன்னு அந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிட்டு இருந்தா யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சவரா மாறி இருப்பாரு, பிசாசானுடைய வார்த்தைக்கு. ஆனா அதே நேரத்துல 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்து கொடுக்கும்போது 5000 பேர் போஷிக்கிற அளவுக்கு என்ன பண்ணாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். பிசாசானவன் சொல்லி இயேசு அற்புதம் செய்யவில்லை, அவருக்கா தெரியும் எப்ப அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம். சபை, நாம் கூடுகிற இந்த சபை ஆகட்டும், நம்முடைய இருதயம் ஆகட்டும், யாராவது ஒருவரால் வழிநடத்தப்படக்கூடாது. இது யாரால் வழிநடத்தப்பட வேண்டும், தேவனால் வழிநடத்தப்பட வேண்டும். பிசாசு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பசி இருந்துச்சு, யாருக்கு, இயேசுக்கு பசி இருந்துச்சு, அப்ப அப்பமா மாத்திருந்தா அவன் பேச்சு கீழ்ப்பிடிஞ்ச மாதிரி ஆயிருக்கும். ஆனா அதே நேரத்துல அவ்வளோ பேர் பசியா இருக்கும் பொழுது அந்த அப்பத்தை தூக்கி என்ன பண்ணாரு, 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் போஷிக்க கொடுத்தார். அது பிசாசு சொல்லி செய்யல, பிதா சொல்லி செஞ்சார். ஹல்லேலூயா. இருதயத்தின் அதிகாரத்தை ஒருபொழுதும் பிசாசானவுக்கு கொடுக்கல ஆண்டவர். என் சகோதர சகோதரி, இன்றைக்கு வாழ்க்கை அப்படிதான். உங்க வாழ்க்கை, உங்க சூழ்நிலை எப்படிப்பட்ட எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு வயிற்றுல பசி இருந்தது, 40 நாள் உபவாசம், பசி இருந்துச்சு. பிசாசானவன் அந்த பசியை பயன்படுத்தி எப்படியாவது அவரை கவுத்தரலான்னு பார்க்கறான். ஆனா ஆண்டவர் சொல்ல, என் இருதயத்தின் அதிகாரம் தேவனுடைய வார்த்தை, நீ இல்லை. எனக்கு பசி இருக்கலாம். சில பேர் நம்ம பொய் சொல்றது, சில காரணங்கள் பொய்ங்கிற மாதிரி. சில பேர் சில காரியங்கள் சொல்லுவாங்க, தப்பு பண்ணிட்டு, இந்த சூழ்நிலையால நான் பண்ணிட்டேன், என்ன பண்ணிட்டேன், எனக்கு பணம் தேவைப்பட்டது பிரதர், அதனால திருடிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல வார்த்தைகள் நம்ம சொல்றது உண்டு. ஏங்க அந்த தப்பு பண்ணீங்க, என் மனைவி சரியில்லைங்க அதனால அந்த தப்பு பண்ணிட்டேன், என் கணவர் சரியில்லைங்க, எங்க அப்பா அம்மா சரியில்லைங்க அதனால நான் தப்பு பண்ணிட்டேன். பிள்ளைகள்கிட்ட கேட்கும்போது சொல்லுவாங்க, ஏமா அப்படி ஒரு தப்பான முடிவெடுத்த, எங்க அம்மா சரியில்லைங்க அதனால நான் தப்பு பண்ணிட்டேன், எங்க அப்பா சரியில்லைங்க அதனால நான் தப்பு பண்ணிட்டேன். ஹல்லேலூயா. அப்படி இல்லை. உன் சூழ்நிலையை வைத்து நீ பாவம் செய்வதற்கு தகுதியானவன் என்று சொல்லி நீயே முடிவெடுத்துடக்கூடாது. உன்னுடைய தாயோ, உன்னுடைய தகப்பனோ, இல்லை உன்னை சுற்றி உள்ள சூழ்நிலைகளோ ஒருபோதும் உன்னுடைய இருதயத்தின் ராஜா அல்ல. இது உன்னுடைய பரிசுத்தம். என்னுடைய மனைவி தவறானவர்களாக இருக்கலாம், தவறானவங்களா இருக்கலாம், என்னுடைய குடும்பம் தவறானதாக இருக்கலாம், என்னை சுற்றி உள்ளவர்கள் தவறானவர்களாக இருக்கலாம். ஆனால் நான் எப்படிப்பட்டவனாக இருக்க மாட்டேன், தவறானவனா இருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, அவங்க இருதயத்திலே பிசாசானவன் ராஜ்யபாரம் கொண்டவனாக இருக்கிறான். என்னுடைய இருதயத்திலே யார் ராஜ்யபாரம் கொண்டவனாக இருக்கிறார், தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதின் ராஜா என்ன பண்றார், என்னுடைய இருதயத்தில் இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் நமக்கு அழகா ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு காரியமாக நம்ம என்ன பண்றோம் இருக்கிறோம். 3வது ஒரு காரியம், இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து பிதா ஏற்படுத்தின ஒரு ராஜா. இந்த 3 வகையில் நாம் பார்க்க முடியும். முதலாவது என்ன அப்படின்னா, இயேசுவை யார் அப்பாயிண்ட் பண்றார், இயேசுவை யார் ஏற்படுத்துறார் அப்படின்னு சொன்னா பிதா. லூக்கா 22:29. என் பிதா எனக்கு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு என்ன பண்ணுவேன். பிதா ராஜ்யத்தை ஏற்படுத்தி என்ன பண்றாரு, இயேசுவை ராஜாவை வைக்கிறார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நானும் உங்களை ஒரு ராஜ்யம் ஏற்படுத்த போறேன், அதுல உங்களை என்ன பண்ண போறேன், ராஜாவும் வைக்க போறேன். ஹல்லேலூயா.
இப்ப மூணாவது காரியம் எப்படி கொண்டு போறார் அப்படின்னு சொன்னா, பிதா தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி தாவீதின் சந்ததியில இயேசுவை கொண்டு வந்து இயேசுவுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்கிறார். இப்ப அடுத்தது என்ன செய்யறாரு? இயேசுவின் சந்ததி வழியாக யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களையும் என்னவா மாற்ற போகிறாரு? ராஜாவாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்மளும் ராஜாவா மாற போறோம். எப்ப? எங்க? பரலோகத்துல. ஹல்லேலூயா. அவரோடு கூட உட்கார்ந்து அவருடைய மகன் மகள் அப்படின்னா ராஜ்ய பாரத்துல நமக்கும் பங்கு உண்டு. அந்த ராஜ்ய பாரத்தை சுதந்திரிக்க, அந்த ராஜ்ய பாரத்துக்கு தகுதி உள்ளவர் என்று தன்னை நிரூபிக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து மாட்டு தொழுவத்தில் பிறந்து முன்னணியில கிடக்கப்பட்டு 33 வருஷங்கள் பாடுகள் அனுபவித்து சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து உயிரோடு எழும்பினார். அப்ப கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ராஜ்ய பாரத்திற்கு நாமும் தகுதியானவர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலே பாடுகளை சகிக்க வேண்டும், இந்த உலகத்திலே வேதனைகளை சகிக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஒரு சிலுவை கொடுத்தாங்க, அதை நான் சுமந்து முடிச்சுட்டேன். இப்பொழுது யாரெல்லாம் சீஷனாக என்னை பின்பற்ற வருகிறார்களோ அவர்களும் என்ன பண்ணும்? சிலுவையை சுமக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளும் என்ன பண்ணுங்க? சில எப்படி சுத்தி வந்தாலும் அப்படிதான் வரும். நீங்க பழைய ஏற்பாட்டில் போனாலும் சரி, புதிய ஏற்பாட்டில் வந்தாலும் சரி, ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொன்னா பாடுகளை இந்த உலகத்திலே சந்தித்தாக வேண்டும். உலகத்தில் மற்றவங்க சொல்ற மாதிரி பாடுகளே இல்லை அப்படின்லாம் இல்லை, பாடுகளை சந்தித்தாகவே வேண்டும். அவருக்கு சிற்றை உண்டு. அந்த பாடுகள் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படலாம். குடும்பத்தில் பாடுகள் இருக்கலாம், கணவனாலே பாடுகள் வரலாம், மனைவியால பாடுகள் வரலாம், உறவினர்களாலே பாடு வரலாம், இல்லை எல்லாமே குடும்பம் நல்லா இருக்கும் வெளியிலிருந்து பாடு வரும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட குடும்பத்தில் கணவனால பிரச்சனை வரும், மனைவியால பிரச்சனை வரும், பிள்ளைகளால பிரச்சனை வரும். குடும்பமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுச்சு அப்படின்னா அந்த ஊர்ல பிரச்சனை வரும். இந்த மாதிரி பல காரியங்கள் நாம் பார்த்தது உண்டு. பாடுகள் இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. ஏன் அப்படின்னா அந்த ராஜ்யத்திற்குண்டான தகுதி என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி காட்ட முடியும் என்று சொன்னால் பாடுகளையும் பாவத்தையும் ஜெயிக்கும் பொழுதுதான். ஹல்லேலூயா. அதுதான் சொல்றார் இந்த இடத்துல. பாடுகளை ஜெயிப்பது கடவுளுக்கு ஒரு மிகப்பெரிய கனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். அதான் யோவான் புத்தகத்தில் நாம் தியானிச்சோம். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றை காட்டிலும் அவர் எங்க கடவுளை அதிகமாக மகிமைப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா சிலுவையில். ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை நீங்க செய்யும் பொழுதுதான், உலகத்துக்காக ஒரு காரியம் இல்லை. ஐயோ என்னங்க பண்றது, இவங்க சொல்லிட்டாங்க, எங்க குடும்பத்துக்காரங்க சொல்லிட்டாங்க, இல்லை அவங்க சொல்லிட்டாங்க, என் மாமனார் சொல்லிட்டாரு, என் மாமியார் சொல்லிட்டாங்க, எங்க அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு, அதுக்காக தேவனுடைய வார்த்தை விட்டு விலகுவது இல்லை. இப்படிலாம் இருந்தா நம்ம என்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம தகுதியானவங்கன்னு சொல்ல முடியும்? எத்தனையோ பரிசுத்தவான்கள் நமக்கு முன்னாடி ரத்த சாட்சியா மறிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு 100 ரூபாய் காசுக்கு நிக்க முடியல நம்மளால. ஹல்லேலூயா. 100 ரூபாய் காசுக்கு அசால்ட்டா இயேசு வித்துறோம். சின்ன மாம்ச ஆசைக்காக அசால்ட்டா பாவம் பண்ணி இயேசுவை தூக்கி எறிஞ்சிடறோம். இதே நம்மளெல்லாம் ஒரு காலத்துல வந்து நீ இயேசுவை கும்பிட்றேன், இயேசு தான் தெய்வம்னு சொல்லாதுன்னு வந்தா எத்தனை பேர் நிக்க போறோம்னு தெரியல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நிக்க போறோம்னு தெரியல. நான் யாரையும் இங்கே குற்ற சுமத்த விரும்பல, என்னை சேர்த்தா சொல்றேன். எத்தனை பேர் தாங்கி நிற்போம் தெரியல. அந்த ராஜ்ய பாரம் வேணும் அப்படின்னா தாங்கி நிக்கணும். ஹல்லேலூயா. தாங்கி நிக்கணும். தாவீதின் ராஜ்ய பாரத்தை இயேசு கிறிஸ்து திரும்ப நிறுத்தி காட்டினார் சிலுவையில். இப்ப நமக்கு ஒரு சிலுவை இருக்கு. அந்த ராஜ்ய பாரத்தை ஆண்டவர் நான் உனக்கும் தரேன் அப்படிங்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? அதை தகுதிப்படுத்தணும். நான் தகுதியானவன், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு என்கிட்ட பரிசுத்தம் இருக்கு, நான் அதற்கு தகுதியானவன் என்று சொல்லி நிரூபிக்கிற பிள்ளைகளா என்ன பண்ணணும்? இருக்கணும். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய இன்வெஸ்ட்மெண்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னங்க? இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன பண்ணுறது? பணம் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னா 5 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 5 லட்சம் தான் என்ன பண்ணும்? அந்த தொழிலை என்ன பண்ணும்? நடத்தும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, அப்பதான் புரியும். இப்போ நான் ஒரு தொழில் பண்றேன் அப்படின்னா அந்த தொழில் நான் பண்றேன், தொழிலை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் என்னங்க அப்படின்னு கேட்டா பணம். 5 லட்சம் போடுறேங்க, இந்த 5 லட்சம் தான் என்ன பண்ணும்? இந்த தொழிலை நடத்த போகுதுங்க. அதே போலதான் பிதா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இன்வெஸ்ட்மெண்டா போடுறாரு. எதுக்கு? அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா நிறைய லாபம் வரப்போகுது. அந்த லாபம்லாம் யாருங்க? நம்மெல்லாம் தான் லாபம். ஹல்லேலூயா.
நீங்களும் நானும் தான் லாபம். பிதாவினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், அந்த ரத்தத்தினுடைய லாபம் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப திரும்ப ஒரு லாபம் வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சீட்டாட போறோம் வச்சுக்கோங்க. போய் என்ன பண்றோம்? உட்காந்து இன்வெஸ்ட்மெண்ட் 10 ரூபா எடுத்து போடுறீங்க. 10 ரூபா எடுத்து போட்டோன்னா அந்த இது ஆடுறாங்க. எனக்கு ஆட தெரியாது, அதை பற்றியும் தெரியாது. நான் ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன். ஃபாஸ்ட் எங்கேயும் ஆடி இருப்பார் போல நினச்சிக்காதீங்க. அப்போ 10 ரூபாய்க்கு ஆனால் ஒரு விஷயம் தெரியும் என்ன அப்படின்னா, 10 ரூபா போடுறோன்னா ஒரு ரவுண்டில் 100 ரூபாய் என்ன பண்ணும்? திரும்ப வரும். 10 ரூபா உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க? டேங்கப்பா 100 ரூபாய் வந்துருச்சுன்னு கையில் பாக்கெட்டில் பணத்தை எடுத்து போட்டு போக மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? திரும்ப அந்த 100 ரூபாயை போடுவாங்க. அப்போ திரும்ப அந்த 100 ரூபாய் என்ன பண்ணும்? 1000 மாறும். இப்படியே போய்கிட்டே இருக்கும். வர இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு போகுது, கடைசியில் எல்லாமே போயிடும். எல்லா பணத்தையும் ஒட்டுக்கா வச்சு ஆடி போயிடுவோம். அது வேற. அதே போல இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? இயேசுவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அதனுடைய லாபம் நீங்களும் நானும். இப்ப ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? திரும்ப லாபமாகிய உங்களை என்ன இந்த உலகத்துல மறுபடியும் என்ன பண்ண போறாரு? என்ன பண்ண போறாருங்க? இன்வெஸ்ட்மெண்டா போட போறாரு. ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அவர் உயிர் தெழுந்து பரலோகம் போயிட்டார். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்த லாபம் தான் நீங்களும் நானும். இப்ப நீங்களும் நானும் இந்த உலகத்துல மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்டா போட்டு தான் இந்த உலகத்தை என்ன பண்ண போறாரு? ஆண்டவர் சுதந்தரிக்க போறாரு. ஹல்லேலூயா. இப்ப நம்ம வேலை என்ன அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து பிதாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சிலுவையை தூக்கி கொல்கதா மலைக்கு மேல போனதுனால தான் இவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருக்கிறார். அப்ப நீங்களும் இயேசுவுக்காக இந்த உலகத்துல விட்டு கொடுக்க வேண்டிய காரியங்களை விட்டு கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமந்து பாடுகளை சகிக்கும் பொழுதுதான் இந்த உலகத்துல என்ன பண்ண முடியும்? பல லாபங்களை நாம் என்ன பண்ண முடியும்? சம்பாதிக்க முடியும். ஆத்துமாக்களை சம்பாதிக்க முடியும். ராஜானா சும்மா கிடையாது, போன உடனே தூக்கி வச்சிட போறது ஆண்டு. இயேசு கிறிஸ்து ராஜானா அவர் மேல ஒரு கிரீடம் இருக்கு. இப்ப நாளைக்கு நம்மளும் மறிச்சு பரலோகம் போகும்போது நம்ம தலை மேல என்ன வைப்பாங்க? வேதவசனம் சொல்லுது ஜீவ கிரீடம். நம்மளே ராஜா மாதிரி தான் வைக்க போறார். அந்த ஜீவ கிரீடத்தை நீங்கள் சுதந்தரிக்க வேணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? இந்த உலகத்துல ஆத்துமாக்களை சுதந்தரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ராஜா அப்படின்னா அதுதான் வேலை. ஏன்னா நம்ம படத்துல எல்லாம் பார்த்துட்டு ராஜா அரண்மனை மாத்திரமே காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ராஜானா ஜாலியான வாழ்க்கை போல, சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிட்டு. ஏன்னா நம்ம உலகத்துல பார்க்குறோம், சில சிஎம் பார்க்குறோம், எம்எல்ஏ எல்லாம் பார்க்கும்போது எங்கப்பா கார்ல எல்லாம் போறாங்கப்பா, எவ்வளோ ஜாலியான வாழ்க்கை. போய் பாருங்க அங்கே. ஹல்லேலூயா. எவ்வளோ பிரச்சனை. மழை வந்துச்சு, போய் தண்ணியில் நிற்கணும். பிரச்சனை, யாராவது ஒருத்தன் உள்ளுக்கு பூந்துட்டேன். இங்கே ஒன்றும் இல்லை, எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை நடக்கும். நேராக யாரை தான் பேசுவாங்க? யார் தான் பேசுவாங்க? சிஎம் தான் பேசுவாங்க. இது நடந்த ஒரு பிரச்சனை, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடந்தது, சிஎம் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். நமக்கே 2 நாள் கழிச்சு தான் தெரியுது நியூஸ் பார்த்து. இப்போ அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவ்வளோ நான் என்ன சொல்றேன், அவ்வளோ ப்ரெஷர் இருக்கு, அவ்வளோ அழுத்தம் என்ன பண்ணுறது இருக்கிறது. அப்ப அதே போலதான் இன்வெஸ்ட்மெண்ட். மூணாவது ஒரு காரியம், தேவன் யாருக்காக ரூல் பண்றார், யாருக்காக ஆட்சி பண்றார் அப்படின்னு சொன்னா பிதாவுக்காக. அவர் என்ன சொல்றாரு? ஜெபம் பார்க்கிறோம். அந்த ஜெபம் ஏறெடுக்கும் போது, தேவனே உம்முடைய பிதாவே உம்முடைய ராஜ்யம் பரலோகத்தில் இருப்பது போல பூமியில என்ன பண்ணுவதாக? வருவதாக. ராஜ்யம் உம்முடையது, அதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் நான். அவ்வளவுதான். இன்னைக்கு என்ன பண்றோம்? நம்ம தான் ராஜ்யத்தை கட்ட இந்த உலகத்துல விரும்பிட்டு இருக்கோம். பரலோக ராஜ்யத்தை கட்டுறது இல்ல, உலக ராஜ்யம். உலகத்துல அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும். பாடுகளை குறித்து பேசும் பொழுது சபையில ஒரு விழிப்புணர்வு இல்லை, சபையில ஒரு கம்பீர சத்தம் இல்லை. ஆசீர்வாதங்களை பேசும்போது சபையில ஒரு கம்பீர சத்தம். ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் முழுதும் அதுல தான் இருக்கு. பணத்தின் மேல வெறுப்பு வரல. அதுக்காக உங்களை நான் ரொம்ப வெறுத்து பணத்தை எல்லாம் தூக்கி எறிங்க ரோட்டில், அப்படிலாம் நான் சொல்லலை. ஆசை வேண்டாம். ஹல்லேலூயா. சம்பாதிக்கிறீங்க, வருது, அதை எப்படி சந்தோஷமாக செலவழிக்கணும், செலவழிச்சிட்டு போயிடும். பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டுறான், உடனே தோண்டு நீ ஒரு வீட்டை கட்டு. பக்கத்து வீட்டுக்காரன் வண்டி வாங்கிட்டான், உடனே நீ ஒரு வண்டி கடன் வாங்கியாவது வாங்க. அவன் அப்படி எங்கள் அண்ணக்காரன் அப்படி வளர்ந்துட்டான், என் தங்கச்சிக்காரிங்க அப்படி வந்து 10 பவுன் நகை பண்ணிட்டான், வா போய் 15 பவுன் நகை பண்ணு. இதுதான் தப்பு. யாரோ ஒருவர் வண்டி வாங்கிட்டாங்கன்னு நம்ம வாங்கக்கூடாது. யாரோ ஒருவர் எப்படியோ வளர்ந்துட்டாங்க, எனக்கு உண்டானது எனக்கு. ஹல்லேலூயா. எனக்கு நல்ல சாப்பாடு இருக்கு, நல்ல பலன் இருக்கு, போதும்.
என் வேலை உலக ராஜ்யம் கட்டுவதல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது. இயேசு கிறிஸ்து அதானே செஞ்சாரு. வந்த உடனே இங்க பாருங்க, நான் சிலுவையில் அடிக்க தயார், சிலுவையில் என்னை ஒப்பு கொடுக்க தயார், என் கையில் ஆணி அடிக்க தயார், என் கால் ஆணி அடிக்க தயார். ஆனால் என்ன பண்ணும், ஒரு 5000 சதுரடியில் என்ன பண்ணும், கம்பல்சரி 2200 சதுரடியில் எனக்கு வீடு வேணும்னு ஆண்டவர் கேட்டாரா? வீடு கட்டி ஏசிலாம் போட்டு என்ன பண்ணும், இருக்கட்டும் 33 வயசு ஆகட்டும், நான் அங்கிருந்து நேராக சிலுவை தூக்கிட்டு போய் நான் என்ன பண்ணுறேன், இறக்குறேன் சொன்னார் ஆண்டவர். என்ன சொன்னார், மனுஷகுமாரன் தலை சாய்க்கு கூட என்ன கிடையாது, நைட்டு அப்பாடான்னு உட்காராரு, நிக்கதேமோ வந்து நிற்கிறார். ஆண்டவரே இதுக்கு என்ன விலை, உட்காருப்பா சொல்கிறேன். பசி மயக்கம் போய் அந்த தண்ணி கிடைக்குமா அப்படின்னு அந்த கிணத்தடியில் சாஞ்சு நிற்கிறார், அங்கே ஒரு ஊழியம் பண்ணிடுறார். இதெல்லாம் தேவையா ஆண்டவருக்கு? இல்லையே. ஏன்னா நம்ம இன்னைக்கு அப்படி தான் இருக்கும். எப்படி ஊழியம் பண்ண மாட்டேன், கிறிஸ்தவன் வெளியே சொல்லிக்க மாட்டேன், அதெல்லாம் கஷ்டம். இங்கே ஒரு மாதிரி இருப்பேன், வெளியே போனால் வேற மாதிரி இருப்பேன். எங்கேயாவது ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டா, எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டா அங்கே வேற மாதிரி இருப்பேன். கிறிஸ்தவங்கிற அடையாளமே அங்கே இருக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் அடையாளம். ஆனால் கடைசியில் கேட்டோம்னா எண்டு பாயிண்ட் என்னன்னு கேட்டோம்னா பரலோகம் போகணும். ஹல்லேலூயா. முடிவு என்ன, பரலோகம் போகணும். பரலோகம் போகணும். கெட்ட வார்த்தை பேசுவேன், பரலோகம் போகணும். மனைவிக்கு துரோகம் பண்ணுவேன், பரலோகம் போகணும். திருடுவேன், பரலோகம். குடிப்பேன், பரலோகம் போகணும். எல்லாமே பண்ணுவேன், ஆனால் நான் எங்கே போகணும், பரலோகம் போகணும். அது இல்லை. பரலோக ராஜ்யத்தை கட்டணும், உலக ராஜ்யத்தை கட்டுறது அல்ல. தாவீதின் குமாரனாக வந்திருந்தாலும் கழுத மேலே போடாது. ஹல்லேலூயா. போய் கழுதையை பிடிச்சிட்டாங்க. அப்போ சொல்லியிருக்கலாம், இங்கே பாருங்க கழுத மேலே என்னால் போக முடியாது, பிதா கிட்ட சொல்லியிருக்கலாம். ஹல்லேலூயா. நம்ம சொல்கிறோம்ல, நாமளே சில நேரத்தில் சொல்கிறது, டிவி செக்ஸில் என்னால் போக முடியாது, என்ன பண்ணுவேன், பைக்கில் தான் போவேன் அப்படின்னு. சில பேர் அப்படி சொல்கிறது உண்டு. இந்த ட்ரெஸ் போட்டெல்லாம் என்னால் போக முடியாது, இந்த ஃபோன் என்ன வச்சுட்டு இருக்க முடியாது, எனக்கு குறைந்தபட்சம் 30,000 ரூபாய் ஃபோன் வேணும், இந்த வீட்டில் என்னால் உயிர் வாழ முடியாது, எனக்கு வேறு வீட்டில் தான் என்ன பண்ண முடியும், இந்த ட்ரெஸ்ஸு போட முடியாது. ஏசு கிறிஸ்து எங்கேயாவது இப்படி சொன்னாரா? ஹல்லேலூயா. போய் என்ன பண்ணார், கழுதையை பிடிச்சிட்டு வாப்பா. அந்த காலத்தில் இருந்த ஒரு வாகனம் வந்து 2 வாகனம், ஒன்று கழுதை, இன்னொன்று குதிரை. குதிரை யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா ராஜாக்கள் யூஸ் பண்ணுவாங்க. கழுதை யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா வாழ்கிற மக்கள்லே யார் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறாங்களோ, இல்லை ஜாதி அடிப்படையில் யார் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லி பிரிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க உபயோகப்படுத்துகிற ஒரு வாகனம். அதாவது குதிரைனா இப்படி பார்ப்பாங்க, கழுதை அப்படின்னா ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு மிருகம் தான் கழுதை. நான் உட்காந்து அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன் ஆண்டவரே அந்த நேரத்தில் சொல்லியிருக்கலாம், ஒரு குதிரையை கொடுத்துருக்கலாமே. எல்லாரும் ராஜாவை, தாவீதின் ராஜாவை வாழ்க வாழ்கன்னு கத்துறாங்க, அழகா ஆண்டவர் குதிரையில வந்திருக்கலாம்ல. ஒரு நல்ல வீட்டில் என்ன பண்ணலாம், இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கலாம்ல, அழகா துணி போட்டு அழகா அவர் பிறந்து. கொசுக்கடியில் போய் மாட்டு தொழுவத்தில், இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே கொசுக்கடி தாங்க முடியல. ஹல்லேலூயா. ஆடு மாடு வச்சிருக்கவங்க வீட்டில் தெரியும் எவ்வளோ கொசு இருக்கும், அந்த கொசுக்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் உங்களுக்கு போய் கேட்டு பாருங்க. அதுக்கு அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு போய் கேட்டு பாருங்க. அவ்வளோ ரொம்ப அந்த கொசு கொடூரமாக இருக்கும், ரொம்ப பெருசாக அப்படி இருக்கும். குழந்தை என்ன பண்ணுது, அதில் படுத்துருக்கு. சரி, சிலுவை மட்டும்தான காரணம், சிலுவையில் மட்டும்தானே ஏசு மரிக்கணும், ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிக்கலாம், இங்கே நல்லா ஜாலியாக வாழ்ந்துட்டு இல்லை. ஹல்லேலூயா. சிலுவையை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் பாடு, சிலுவை பெரிய பாடு. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பாடுகள் என்ன பண்ணும், நம்ம சொல்ல ஸ்ட்ரைட்டாக ஆயிட முடியாது எல்லாமே. ஹல்லேலூயா. பரலோகம் என்பது பெரிய ஒரு விஷயம், அதை சடனாக என்ன பண்ணிட முடியாது, சுதந்திரிச்சிட முடியாது. அந்த ராஜ்யம் பெரிய ராஜ்யம். பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சுயமாய் சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் சில காரியங்களை, பாடுகளை சந்திச்சு தான் அதை நீங்கள் எதிர்கொள்ள முடியும். அதான் அந்த இடத்துல என்ன பண்ணுகிறது, சொல்லப்படுகிறது. சகோதர சகோதரியே, அவ்வளவு பெரிய தாவீதின் வம்சத்திலே ராஜாவாக வந்திருந்தாலும் மாம்சத்தில், ஆவிக்குரிய பார்வையிலே பார்க்கும்போது பரலோகம் பிதா என்கிற ஒரு இடத்தை பெற்றிருந்தாலும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தனக்குண்டான சிலுவையை என்ன பண்ணார், தாழ்மையோடு என்ன பண்ணார், சுமந்து சென்றார். அவருக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. என் சகோதர சகோதரி, ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க, இன்னைக்கு நம்ம அப்படிதான் பாடுகளை சகித்துக் கொள்றதுனால, பாடுகளை ஏற்றுக்கொள்ள பிசாசனுடைய கரம் ஓங்கி இருக்கவில்லை. சில பேர் நீங்க கேட்பீங்க, எங்க வீட்டுக்காரர் இப்படி திட்டுறாருங்க பாஸ்டர், இவ்வளோ வீட்டுக்காரர் கொடும்படுத்துறாரு, எங்கள் வீட்டில் இவ்வளோ கொடும்படுத்துறாங்க, எங்களுடைய சொந்தக்காரங்க இப்படி திட்டுறாங்க, ஏத்து வீட்டுக்காரங்க இப்படி திட்டுறாங்க, இயேசுவுக்கு கண் இல்லையா அப்படின்னு. இல்லை,
இயேசுவுக்கு கண்ணு இருக்கிறதுனால தான் அனுமதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, யோபு கிட்ட வந்து தொடறதுக்கு யார் அனுமதி கேட்கிறா? சாத்தான் வந்து அனுமதி கேட்கிறான், யோபை நான் தொடட்டுமான்னு. அப்படித்தான் உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னா, அனுமதி இல்லாம, ஆண்டவர் அனுமதி இல்லாம பிசாசான உங்களை தொட முடியாது. ஒருத்தர் உங்களை பேசுறாங்க அப்படின்னா ஆண்டவர் அனுமதி இல்லாம உங்களை பேச முடியாது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் நிரூபிக்கணும், நீ பிசாசு, அது என் புள்ள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள இருக்கிறது உலக ராஜ்யம், என் பிள்ளைக்குள்ள இருக்கிறது பரலோக ராஜ்யம். இங்கிருந்து ஒரு கெட்ட வார்த்தை வரும், அது உலக ராஜ்யம். இங்கிருந்து அதை சமாதானமா போகும், அது பரலோக ராஜ்யம். இங்கிருந்து ஒரு கெட்ட வார்த்தை வரும், இங்கிருந்து 5 கெட்ட வார்த்தை வருது. எப்படி இருக்கும்? இது ஒரு உலகம், இது 5 உலகம். வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? இயேசுடைய முகத்துல காரி துப்புனாங்க. ஆண்டவர் வாயை திறந்திருந்தான்னா நெருப்பா வந்திருக்கும். ஒரு இடத்துல யோபு பேதுரு அப்படிதான் சொல்றாரு, ஆண்டவரே மேல இருந்து தூதர்களை இறக்கி இவனுங்களை ஒண்ணு இல்லைன்னு பண்ணிருங்க ஆண்டவரேனாரு. இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர்கிட்ட இருக்கக்கூடிய, தன்னால முடியும், ஆனால் பிதாவுக்காக எல்லாவற்றையும் கட்டுப்பாடு பண்ணி வைக்கிறார். பார்த்தீங்களா? அதை தான் ஆண்டவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளும். ராஜ்ய பாரம் அவருடைய கையில் இருக்கிறது. அவர் நினைச்சா எல்லாத்தையும் முடிஞ்சிடலாம். பிசாசானவனுக்கிட்ட அந்த செயின் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நாய்க்கெல்லாம் போடுவாங்க ஒரு செயின், அதுக்கு ஒரு அளவு இருக்கும். அந்த நாய் என்ன பண்ணலாம், அந்த செயின் தூரம் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, அந்த நாய் அதுக்கு மேலே இழுத்துக்கிட்டு தான் நிற்கும். ஏன்? அந்த செயின் இழுத்து பிடிச்சிக்கும். அதே போலதான் பிசாசானவனுக்கு ஆண்டவர் ஒரு செயின் போட்டிருக்கிறார். அது எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோ தூரம் தான் போக முடியுமோ தவிர கிட்ட நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்க்கையில யார் உங்களை பேசினாலும், யார் உங்களை அவமானப்படுத்தினாலும், அது யாரா இருந்தாலும் சரி, யார் உங்களுக்கு துரோகம் பண்ணாலும், ஒரு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கார், நீங்க செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அனுமதிச்சிருக்கார், நீங்க பேசுங்க. ஆண்டவர் அனுமதிச்சிருக்கார், நீங்க செய்யுங்க. ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ரிசல்ட் உண்டு. ஹல்லேலூயா. என்ன ரிசல்ட் அப்படின்னா, நம்ம 2 பேத்துல யார் எந்த ராஜ்யத்துக்கு தகுதின்னு சொல்லி ஆண்டவர் தீர்மானிக்கிறார். ஹல்லேலூயா. நீ எந்த ராஜ்யத்துக்கு தகுதி, நான் எந்த ராஜ்யத்துக்கு தகுதி. எங்க வீட்டுக்காரர் பேசுறாரு, நானும் ஏத்துன்னு பேசினேன் அப்படின்னா 2 பேரும் உலக ராஜ்யத்துக்கு தகுதி. எங்க வீட்டுக்காரர் பேசினா பேசிட்டு போறார், எங்க வீட்டம்மா பேசினா பேசிட்டு போறாங்க, நான் பேச மாட்டேன். ஏன்னா அந்த அம்மா அந்த ஐயா உலக ராஜ்யமா இருக்கலாம், நான் எந்த ராஜ்யம்? பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. இதை தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அவங்க தப்பு பண்றாங்கன்னு நான் தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க உலக ராஜ்யம், என்னது என்னங்க? பரலோக ராஜ்யம். என்னுடைய சந்ததி எந்த சந்ததி? ராயல் ஃபேமிலி அப்படிம்பா. உலகத்தில் சில பேர் சொல்லுவாங்க நாங்களாம் ராயல் ஃபேமிலியில் வந்தோன்னு. உண்மையான ராயல் ஃபேமிலி யாருங்க? நம்ம தான். ஹல்லேலூயா. ஏன்னா மாம்சத்தில் தாவீதின் வம்சமும் ஆவியில பிதாவின் வம்சத்தில் வந்த அவருடைய பிள்ளை நம்ம. ஹல்லேலூயா. அதனால அதை புரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகிறவர் அல்ல, ஒரு நாளும் ஆண்டவர் நம்மை தூக்கி எறிகிறவர் அல்ல. 2 காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் ஒருபோதும் தன்னுடைய சபையை விட்டு கொடுக்கிற தெய்வம் அல்ல. எகிப்தியர்கள் அடிமைப்பட்டு, எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு பாடுபட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு நேரம் வச்சிருந்தார், செயினை வச்சிருந்தார். அந்த செயின் போச்சு கொஞ்சம் தூரம், 400 வருஷம் 430 வருஷம் போச்சு. 430வது வருஷம் போகும்போது இழுத்து பிடிச்சிட்டார். யாரை விட்டு? மோசேயை கொண்டாந்து நிறுத்தி பேசி பிடிச்சிட்டார். அதுதான் ஆண்டவர். உங்களை என்னை விட்டு கொடுக்கிற தெய்வம் அல்ல அவர். அதே இன்னொரு காரியத்தையும் பணந்து புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் கையில் அயன் ராட் இருக்குது, செங்கோல் அவர் கையில் இருக்குது, அதே போல இரும்பு கோலும் அவர் கையில் இருக்குது. ஆனா அந்த இரும்பு கோலும் செங்கோலும் எப்படி பயன்பட போகிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். ராஜா கையில அப்படிதான் ஒரு கோல் இருக்கும். அந்த கோல் சில பேத்துக்கு என்ன பண்ணும், சில நேரத்தில் அந்த கோல் என்ன பண்ணும், இரக்கத்தை காட்டும். சில நேரத்தில் அந்த கோல் கோபத்தை காட்டும். சில பேர் அந்த கோலை தான் பார்ப்பாங்க. அந்த கோலை இப்படி காமிச்சா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுங்க, அவங்களுக்கு பரிசு கொடுங்கன்னு அர்த்தம். அந்த கோலை இப்படி காமிச்சா அவனை சும்மா விடாத, போய் ஜெயிலில் போட்டுருலாம், அவனை போய் தூக்கு தண்டனை நிறைவேற்று. அந்த கோல் அது ரொம்ப முக்கியம். நீங்க நல்லா கவனிங்க. மோசே கையில் ஒரு கோல் இருந்துச்சு. அந்த கோல் செங்கடலை அடிக்கும் பொழுது 2ஆ பிரிஞ்சுது. அதே கோலை நைல் நதியில் அடிக்கிறாங்க, ரத்தமா வருது. அதுதான் வித்தியாசம்.
நாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம கையில ஆண்டவர் ஒரு கோலை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ட்ரூத் நம்ம கையில இருக்கு. என் சகோதர சகோதரியே, நிச்சயமான கிருபைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தாவீதினுடைய கிருபை, அந்த ராஜ்ய பாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த ராஜ்ய பாரம் உலக ராஜ்ய பாரம் அல்ல, பரலோக ராஜ்ய பாரம். எல்லாரும் கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம்.